12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.1, Problem number 8. இந்த ப்ராப்ளத்தில் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ என்ற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ கேட்பாங்க. இங்கே ரிவர்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்து ஏ வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா அங்கே எழுதியிருக்கும் போது ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/root ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து ஏ கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் என்னென்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேணும். அப்புறம் கொடுத்துருக்குற அட்ஜாயிண்ட் ஏன்ற அந்த மேட்ரிக்ஸு எகைன் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ போடணும். 2 - 4 2 -3 12 -7 -2 0 2. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ வெர்டிக்கல் லைன் போட்டு போடணும். ஸோ இப்போ இங்கே இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் நம்ம என்ன பண்ண இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் போடலாம். ஸோ டைரெக்டாக போட தெரியும் நமக்கு ஏற்கனவே +1 போட்டதுனால 2 இன்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோட ஃபஸ்ட் எலிமெண்ட் 2. அப்போ அந்த ரோ காலம் டெலிட் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய 12 - 7 0 2 இது இருந்து நம்ம வேல்யூ கண்டுக்கலாம். 12 × 2 24. அடுத்து 0 × -7 0. ஸோ அதனால் அங்கே +0 -0 எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஆரம்பித்தோம்னு சொன்னால் இங்கே எப்படி இருக்கணும், முதல்ல வந்து ப்ளஸ்ஸு அப்புறம் மைனஸு அடுத்தது ப்ளஸ்ன்னு எடுக்கணும். இந்த லாப்லாஸ் எக்ஸ்பென்ஷன் நம்ம +1லேயே பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ ரெண்டாவது மைனஸ் வரணும். ஏற்கனவே அந்த -1 2 இருக்குது, அந்த எலமெண்ட் கூட ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -2 தான் வரும். +4 இன்ட்டு 4 வரக்கூடிய ரோ காலம் -3 × 2 -6 -2 × -7 +14. ஆனால் நம்ம செப்பரேட் பண்ணதுனால அது என்ன ஆகும், -14 ஆகும். அடுத்தது +2 இன்ட்டு இந்த 2 இருக்கக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ணோம்னா நமக்கு -3 12 -2 0 கிடைக்கும். -3 × 0 0 -2 இன்ட்டு +12 -24. செப்பரேட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அது +24 சேஞ்ச் ஆகும். சரி, இப்போது 2 × 24 48. அடுத்தது உள்ளே பார்த்தோம்னா -20 இருக்கும். -20 இங்கே வெளியே வந்து +4. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் முதல்ல -4 × 20 80. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா 2 × 24. அப்போ எகைன் 48. ஸோ 48 + 48 96. 96 - 80 வந்து என்ன 16 கிடைக்கும். ஸோ இதான் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நமக்கு அது தெரிஞ்சிச்சு. அடுத்தது இந்த அட்ஜாயிண்ட் ஏன்ற இந்த மேட்ரிக்ஸுக்கு எகைன் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா, இப்போ இந்த இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்தா அதுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஏவுக்கு வந்து ஏஐஜே சஃபிக்ஸ் போடுவோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஏவுக்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போது அட்ஜாயிண்ட் ஏவுக்கு எப்படி எழுதலாம் பாருங்கள். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ சஃபிக்ஸ் ஐஜேன்னு போட்டுட்டு அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மாக நம்ம மாற்றிக்கலாம். சரியா? இப்போது இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம பண்ணலாம். முதல்ல 2ன்ற இந்த இதுக்கு வந்து ப்ளஸில் ஆரம்பிப்போம். +2 இன்ட்டு இந்த 2 வரக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ணால் 12 × 2 24 24 +0. அடுத்தது இந்த அடுத்த டைம் வந்து இங்கே இது ப்ளஸ் ஆரம்பித்தா அடுத்து -4 வரக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ணலாம். -3 × 2 -6 ஃபஸ்ட்டில் வர்றது அப்படியே போட்டுக்கணும். -2 × -7 +14. சப்ட்ராக்ட் பண்ணனால அது என்ன ஆகும், -14 ஆகும். அடுத்தது 2 இந்த 2ன்ற டேர்முக்கு 2 வரக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ணிடலாம். -3 12 -2 0 இருக்கும். -3 × 0 0. இங்கே அடுத்தது ப்ளஸில் இருக்கும் 0. அடுத்தது
minus 2 into 12 minus 24 வரும். சப்ட்ராக்ட் பண்ணனால என்ன ஆகுது plus 24 வருது. ஸோ இது ஃபஸ்ட்டு முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு minus 3 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ண minus 4 into 2. ஸோ இங்கே சிம்பிள் இது வந்து சைன் என்ன வரும் மைனஸ் வரும். இப்போ நம்ம எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறோம் minus 3 இருக்கக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ண minus 4 into 2 minus 8. அடுத்தது 0 into 2 0. ஸோ minus 0. நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸில் இருக்கும். இது வந்து எந்த டேர்ம்னா இந்த 12 செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் மீட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. அப்போ அந்த ரோவையும் அந்த காலத்தையும் டெலிட் பண்ணால் 2 into 2 4. இங்கே வந்து minus 4 வரும். 4 minus 4 வந்து சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகுது ப்ளஸ் 4 சேஞ்ச் ஆகுது. அடுத்தது மைனஸ். இப்போ இது வந்து -7 இந்த எலமெண்ட்டுக்கு செகண்ட் ரோவில் செகண்ட் ரோவும் தேர்டு காலமும் மீட் பண்ணுற இடம். ஸோ அப்போ அந்த செகண்ட் ரோவையும் டெலிட் பண்ணலாம், தேர்டு காலத்தையும் டெலிட் பண்ணலாம். 2 minus 4 minus 2 0 இருக்கும். 2 into 0 0. அடுத்தது -2 into -4 -2 into -4 வந்து +8 செப்பரேட் பண்ணனால -8 வரும். சரியா? அடுத்தது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு -2. இந்த -2 இருக்கக்கூடிய ரோ காலம் டெலிட் பண்ணிடுறோம். -4 into -7 மெயின் டயக்னல். அப்போ -into minus ப்ளஸ் 4 into 7 வந்து 28. இங்கே வந்து சைன் என்ன இருக்கும் ப்ளஸில் இருக்கும் 28. அடுத்தது இந்த 12 into 2 24 ப்ளஸ் 24 இருக்கும். செப்பரேட் பண்ண இருக்கும் அது -24 இருக்கும். சரி, அடுத்து மைனஸ். இப்போ இந்த 0 எலமெண்ட்டுக்கு 0 எலமெண்ட் இருக்கிறது ரோ வந்து தேர்ட் ரோ, அது இருக்கக்கூடிய காலம் செகண்ட் காலம். அப்போ மீதி 2 2 -3 -7 இது மட்டும்தான் இருக்கும். 2 into -7 -14. அடுத்தது -3 into 2 -3 into 2 வந்து -6 வரும். சப்ட்ராக்ட் பண்ணனால என்ன ஆகுது +6 மாறுது. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ். எந்த எலமெண்ட் பாருங்கள் இந்த 2 இருக்கக்கூடியது தேர்டு ரோ தேர்டு காலம். அப்போ இந்த 4 எலமெண்ட் மட்டும் இருக்கும். இது இந்த 2 -4 -3 12 மட்டும் இருக்கும். 2 into 12 24. அடுத்தது -3 into -4 வந்து +12 வரும். செப்பரேட் பண்ணனால அது -12 ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து நமக்கு இது என்னது இந்த அட்ஜாயிண்ட் ஏவுக்கு அட்ஜாயிண்ட் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். சரி, இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். சிம்ப்ளை பண்ணும்போது என்னென்ன இருக்கும் பாருங்கள். அப்படி டேரெக்டாக போட பழகிக்கோங்க. 24 இங்கே -20 -20 into மைனஸ் வந்து +20. அடுத்தது +24. அடுத்தது மைனஸ் into மைனஸ் +8. 4 + 4 வந்து 8 +8. அடுத்தது மைனஸ் into மைனஸ் +8. 28 - 24 28 - 24 வந்து 4 +4. அடுத்தது -14 + 6 -8 இருக்கும், வெளியே ஒரு மைனஸ், அப்போ +8. அடுத்தது 24 - 12 வந்து +12. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கான கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதாவது இது என்ன, அடுத்து இது என்ன கண்டுபிடிக்கிறதுலேருந்துன்னா நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அது எதுக்கு ஈக்குவல்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அட்ஜாயிண்ட் ஏ சஃபிக்ஸ் ஐஜே, திஸ் இஸ் கால்ட் த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே நம்ம கண்டுபிடிச்ச இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள், ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ்னால் ரோ வந்து காலமாக கன்வெர்ட் பண்ணுறோம், அல்லது காலத்தை வந்து ரோவாக கன்வெர்ட் பண்ணுறோம். நம்ம ரோ வந்து எல்லா ரோவையும் காலமாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ 24 20 24ன்றதை காலமாக எழுதுகிறேன். 24 20 24. சரியா? அடுத்து செகண்ட் ரோவை காலமாக எழுதணும். 8 8 8ன்னு எழுதலாம். அடுத்தது தேர்டு ரோ 4 8 12. ஸோ திஸ் இஸ் அவர் adjoint of adjoint A. அவ்வளோதான். இப்போ நமக்கு
ஏ வேணும். ஏக்கான ஃபார்முலா அங்கே இருக்குது நமக்கு. என்ன? ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், அந்த ஃபார்முலா அங்கே பார்த்துக்கோங்க. அப்படியே 1 by root of square root of determinant of adjoint A into adjoint of என்ன? adjoint A. இந்த ஃபார்முலாவில் நம்ம தெரியும் இல்லையா, எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of 16 adjoint of adjoint A. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் என்னது? 24 8 4 20 8 8 24 8 12. ஸோ இங்கே இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of 16 வந்து 1 by 4 ஆகும். இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் டேபிளில் எல்லாமே எலமெண்ட்ஸு, இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே 4ஆக டிவைட் ஆகும், அல்லது 4 மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த 4 வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் காமனாக. ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்லேயும் ஒரு நம்பர் காமனாக இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 வெளியே எடுத்தோம்னு சொன்னால் 24லேருந்து 4 வெளியே எடுத்துருக்கிறோம். அப்போது 6 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 1 டைம். இதில் 5 4s are 20, 2 4s are 8, 2 4s are 8. இங்கே 6 4s are 24, 2 4s are 8, 3 4s are 9. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு இந்த 4 4 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். ஸோ வில் கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. ஸோ திஸ் இஸ் அவர் ஏ. ஸோ இப்போ நம்ம கொடுத்துக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏன்ற அந்த மேட்ரிக்ஸுக்கான ஏ வந்து நமக்கு என்ன கிடைக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இதுதான் ரெக்வயர்டு ஆன்சர். இப்போ என்ன பார்த்துக்கணும்? இது மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட் என்னென்னா, ஜஸ்ட் வந்து வெரி சிம்பிள் டாபிக் தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸு, அதுக்கு வந்து அட்ஜாயிண்ட்டு, அப்புறம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறோம்.